இப்பொழுது முருகப்பெருமானின் பெருமையை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை உங்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை. முருகனுக்கு, கந்தனுக்கு, குமரனுக்கு, முத்துவேல் முருகனுக்கு உகந்த நாளாகும். இன்று முருகனை வழிபட்டால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தகுரு கவசம் சொல்லலாம், கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம். அவ்வாறாக பல மந்திரங்கள், முருகனுடைய வேல்மாறல் போன்ற பல மந்திரங்கள் முருகனை பற்றி உள்ளன. அருணகிரிநாதர் பாடிய முருகன் பாடல்கள் பல உள்ளன. இவற்றில் ஏதாவது ஒரு பாடலை இன்று நாம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் முருகனின் அருளை பெறலாம். ஒரு பேச்சாளர் சொல்லி நான் கேட்ட ஒன்று, ஓம் நமச்சிவாயா என்றால் இகபர சுகத்தை அடையலாமாம். நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்றால் இந்த பிறவியில் இந்த சொத்து சுகம் மற்ற வசதி பதவி போன்ற செல்வங்களை நாம் அடையலாம் என்றும், சிவாய நம என்றால் முருகனின் அருளை பெறலாம் என்றும், சிவாய நம என்றால் சிவனின் அருளை பெறலாம் என்றும், மோட்சத்தை அடையலாம் என்றும் சொல்ல கேட்டேன். ஒருவர் அதற்கு கேட்கிறார், நாம் இக சுகத்தையும் பரசுகத்தையும், இகபர சுகம் இரண்டையுமே அடைய வேண்டுமென்றால் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றால், இகபர சுகங்களை அடைவதற்கு சரவண பவ என்றும் 6 எழுத்து மந்திரத்தை சொன்னால் இகபர சுகத்தை அடையலாம் என்று சொல்லியுள்ளார். ஆக நாம் இகபர சுகத்தை அடைவதற்கு செவ்வாய்க்கிழமையான இன்று மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இந்த மந்திரத்தை 108 முறை எழுத நம்மளுடைய பிணிகள் அனைத்தும் விலகும், துன்பங்கள் நீங்கும். கடவுள், முழுமுதற் கடவுள் அந்த முருகப்பெருமானே. அப்பனுக்கு உபதேசம் செய்தவர், சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் பெருமையை சொல்வதற்கு ஒரு சிறிய கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது நான் கேள்விப்பட்ட கதை. ஒரு மகாராஜா வேட்டையாட ரதத்தில் தேரில் சென்றுள்ளார். எப்பொழுதும் அவர் தேரில் சென்று பிறகு தேரை நிறுத்திவிட்டு காட்டிற்கு வேட்டையாட செல்வது வழக்கம். அவ்வாறு அவர் தேரில் செல்லும் பொழுது ஒரு கன்றுக்குட்டியை தெரியாமல் வழிதவறி வந்த ஒரு கன்றுக்குட்டியின் மீது அவருடைய ரதம் ஏறிவிட்டது. அந்த ரதம் ஏறி அந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டது. இதை இந்த மகாராஜாவால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. மிகவும் கவலையடைந்தார், மிகவும் வருத்தப்பட்டார். இதற்கு என்ன பரிகாரம் செய்வது என்று அவர் அந்த ஊரில் உள்ள ஒரு குருநாதரை தேடி சென்றார். அவர் அந்த குருநாதர் வீட்டின் முன்பு தேரை நிறுத்திவிட்டு அவர் வீட்டிற்குள்ளே நுழைந்தார் மகாராஜா. அப்பொழுது அந்த குருநாதர் வீட்டில் இல்லை. அவருடைய மகன்தான் அங்கே இருந்தார். என்ன விஷயம் மகாராஜா அவர்களே, குருநாதரை தேடி வந்துள்ளீர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு சரி, குருநாதர் இல்லாவிட்டாலும் அவருடைய மகனிடம் விஷயத்தை சொல்லுவோம் என்று நினைத்த குருநாதர், மகனே, நான் இன்று வேட்டையாட தேரில் சென்றேன். போகும் வழியில், காட்டுக்கு போகும் வழியில் ஒரு கன்றுக்குட்டி தெரியாமல் என்னுடைய ரதத்தில் சிக்கி இறந்து விட்டது. இந்த செயல் என்னை மிகவும் கஷ்டப்படுத்துகின்றது. இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்று கேட்டுள்ளார். உடனே அவன் அதற்கு, எந்த பாவங்களையும் 1000 பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அதற்கான பரிகாரம் நீங்கள் முருகா, மனமுருகி நெஞ்சமுருகி முருகா 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 என்று 3 முறை சொல்லுங்கள். நீங்கள் செய்த பாவம் போய்விடும், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். அந்த முருகப்பெருமாள், முழு முதற் கடவுளான முருகப்பெருமானால் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி மகாராஜாவை வழியனுப்பி வைத்தாராம். அந்த மகாராஜா சென்றுவிட்ட பிறகு சற்று நேரம் கழித்து அந்த குருநாதர் வீட்டிற்கு வந்துள்ளார். அவர் வீட்டிற்கு வந்து தன்னுடைய மகனிடம்,
தேர் வந்த ரதம் வழித்தடம் தெரிகின்றதே, என்ன விஷயம் என்று கேட்க, அப்பா, இந்த ஊர் மகாராஜா அவர்கள் தங்களை பார்க்க வந்தார் என்று அவர் சொன்ன விஷயத்தை, நடந்த விஷயத்தை சொல்லி, தான் அதற்கு பரிகாரமாக முருகா 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 என்று 3 முறை அவருடைய மந்திரத்தை, முருகன் மந்திரத்தை சொல்லச் சொல்லியிருக்கிறேன், முருகர் நாமத்தை 3 முறை உச்சரிக்க சொன்னேன் என்று சொன்னார். உடனே குருநாதர் கோபமடைந்து மகனை திட்டினார். ஏன் மகனை இவ்வாறு செய்தாய் அப்படி சொல்லி திட்டினார். அப்பா, இதில் என்ன தவறு உள்ளது நான் செய்ததில் என்று மகன் கேட்க, ஆம் மகனே, உன்னுடைய வலிக்காக நீ ஒரு வைத்தியரிடம் செல்கிறாய். சென்றால் ஒரு சிங்கிள் டோஸ் கொடுப்பதற்கு பதிலாக 3 டோஸ் கொடுத்தால் என்ன ஆகும்? அதைப்போல முருகா என்று ஒரு தடவை அவர் சொன்னாலே போதுமே, நீ ஏன் 3 முறை சொல்லச் சொன்னாய்? அது ஓவர் டோஸ் அல்லவா என்று கூறினாராம். அதைப்போல நாம் மனமுருகி, காதலாகி, கண்ணீர் சிந்தி, மனமுருகி முருகா என்று கூற, நாம் செய்த அனைத்து பாவங்களும் 1000 பாவங்கள் செய்திருந்தாலும் அது தீரும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள், புராணங்கள் சொல்கின்றன, வரலாறு சொல்கின்றது, வாரியார் சொல்கின்றார். எனவே நாம் அனைவரும் முருகனுடைய மந்திரத்தை, ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை தவறாமல் சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள், இன்னல்கள் அனைவற்றையும், உடல் வலி, உடல் பிணிகள் அனைத்தையும் நீங்கி சுகமாக வாழலாம் என்று அனைவரையும் வேண்டிக்